வணக்கம். இது நவராத்திரியின் இறுதி உச்சகட்ட நாள். இது 9 நாட்கள் நவராத்திரி முடிந்து 10வது நாளான விஜயதசமி. இதை ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக கொண்டாடுவாங்க. ஆனால் 9 நாட்கள் அன்னைக்கான விரதங்கள் அனுசரித்து அந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி 10வது நாளான விஜயதசமி தினம் இன்று. இந்த நாளில் இதை பல்வேறு விதமாக பல்வேறு விழாக்களாக நாடு முழுக்க கொண்டாடுகிறார்கள். வட இந்தியாவில் இதை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, ராமரின் வெற்றியாக கொண்டாடுவார்கள். அதாவது ராவணனோடு போரிட்டு அவனை வீழ்த்திய தினமாக இது இந்த வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனால இது தசரா அப்படின்னு சொல்லுவாங்க. தசரா அப்படின்னா என்ன? தசரா தசம்னா 10 சமஸ்கிருதத்தில், ஹர அப்படின்னா தோல்வி. 10 தலை ராவணனின் தோல்வியே தசரா என்று அழைக்கப்படுகிறது. இது மாதிரி மேற்கு வங்கத்தில் இந்த நாள் துர்க்கையின் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது. மகிஷாசுரனோடு 9 நாட்கள் போரிட்ட அன்னை துர்க்கை 10வது நாளில் அவனை கொன்று வென்றார் அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த நாளை கொண்டாடுவார்கள். கர்நாடகத்தில் இந்த நாள் தசராவாக கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் இது வித்யாரம்பமாக கொண்டாடப்படும். அது கல்வி கற்பதை தொடங்குகின்ற தினமாக கேரளாவில் இதை கொண்டாடுவாங்க. இப்படி பல்வேறு மாநிலங்களில் இது அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுவார்கள். அதாவது பொதுவாகவே தீமை அழிந்து நன்மை வெற்றி பெற்ற தினம் இது அப்படின்னு கொண்டாடுவாங்க. எனவே இந்த நாளில் நீங்கள் என்ன செய்தாலும் அது நன்மையே தரும். இந்த நாள் நன்மைக்குரிய நாள், இந்த நாள் நல்லதுக்குரிய நாள், இந்த நாள் வெற்றிக்குரிய நாள். ஆகவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மனதார நினைத்து அம்மனை வழிபட்டு தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரங்கள். எனவே இந்த நாளில் எல்லோரும் அன்னையை வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடலாம். சரி, வெற்றி பெறுவதற்கு இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்றது எப்போ கொண்டாடலாம்? இன்று மாலை 4 மணிலிருந்து 5 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ, உங்களுக்கு எப்போ கொண்டாட முடியுமோ அப்போ கொண்டாடுங்கள். உங்கள் மனதார கொண்டாடுங்கள். மனதார ஆண்டவனை தியானித்து வழிபடுங்கள். மனதார செய்கின்ற எந்த வழிபாட்டையும் ஆண்டவனை ஏற்றுக்குவான். பெரிய பூஜைகள் செய்யணும், பெரிய படையலிடணும் அப்படின்னு இல்லை. உங்களால் முடிந்தால் படையலிடுங்கள். பொரி, பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு அம்மனுக்கு முன்னாடி படைத்து கும்பிட்டு மாலை சாத்தி நல்ல பூக்களால் அலங்கரித்து சாமி கும்பிடுங்க. இல்லையா, ஒரு சின்ன ஊதுபத்தி ஏற்றுங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒரு சின்ன விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றி வைத்துவிட்டு மனதார வேண்டுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் யாவும் பலிக்கும். இந்த நாள் உங்களுக்கான வெற்றி நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.